பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 1:10. அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1:10. எல்கானா என்பவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவர் பெயர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு பலிகளை செலுத்தும் எல்கானா தான் பலியிட்டதை எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் அவள் அன்னாளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். ஆனால் அன்னாளோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மை பார்த்து பொறாமையினால் நம்மை விசனப்படுத்துகிறார்களா? நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டி நம்மை இழிவுபடுத்துவதால் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கண்ணீரோடு ஒரு அற்புதத்திற்காக, ஒரு அதிசயத்திற்காக காத்திருக்கிறோமா? நாமும் வெகு நாட்களாக கண்ணீரோடு விசனத்தோடு அழுது கொண்டிருக்கிறோமா? கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோமா? அன்னாளின் ஜெபத்தை ஒரு நாள் கேட்ட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் ஒரு நாள் நிச்சயம் கேட்டு நம்மையும் மகிழ்ச்சியாக்குவார். நம்முடைய தேவைகளையும் நிச்சயம் சந்திப்பார். அன்னாள் மேல் பிரியம் வைத்த எல்கானா அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுத்தும் எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி சமாதானப்படுத்தியும் அவள் தன்னுடைய வேதனையை, கண்ணீரை, விண்ணப்பத்தை தேவனிடத்தில் செலுத்தினாள். மனிதனால் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் தேவனால் மட்டுமே செய்ய முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள். எனவே அவள் தேவனிடத்தில் சென்று முறையிட்டாள். எனவே நமக்கு வருகிற வேதனைக்கும் சஞ்சலத்திற்கும் மனுஷர் தருகிற சமாதானத்தின்படி, சந்தோஷத்தின்படி திருப்தி அடையாமல் தேவனை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்து அடைக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் திறந்து குறைவை நிறைவாக்கி நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, மனிதர்கள் எங்களை சஞ்சலப்படுத்தும் போது, துக்கம் அடைய செய்யும் போது உடனிருக்கும் மனிதர்களின் தற்காலிக சமாதானத்திற்கு செவி கொடாமல் உம்மையே நோக்கி பார்த்து முறையிட்டு அந்த காரியங்களில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.